غرباء 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 غرباء. இன்றைய காலத்திலே வாழக்கூடிய சமுதாயத்திலே இன்றைய முஸ்லிம் சமூகத்திற்கு தேவையான ஒரு கூட்டம் என்றால் இந்த சமூகத்தை மறுபடியும் ஈமானிலே தௌஹீதிலே கட்டுவதற்கு, இந்த சமூகத்தை மறுபடியும் அல்லாஹ்வுடைய இறையச்சத்திலே இறை அன்பிலே கட்டுவதற்கு தேவையான ஒரு கூட்டம்தான் அல் குரபா. வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آله وأصحابه وأزواجه وذريته وسلم تسليما كثيرا كثيرا. وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து கொள்கிறேன், அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தையும் உங்களுடைய உள்ளத்தையும் இஹ்லாஸை கொண்டு சுத்தப்படுத்துவானாக. அல்லாஹ் போட்டிகளை விட்டும் பொறாமைகளை விட்டும் பெருமைகளை விட்டும் என்னையும் உங்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல் குரபா. அன்பிற்கினியவர்களே, இன்றைய காலத்திலே வாழக்கூடிய சமுதாயத்திலே இன்றைய முஸ்லிம் சமூகத்திற்கு தேவையான ஒரு கூட்டம் என்றால் இந்த சமூகத்தை மறுபடியும் ஈமானிலே தௌஹீதிலே கட்டுவதற்கு, இந்த சமூகத்தை மறுபடியும் அல்லாஹ்வுடைய இறையச்சத்திலே இறை அன்பிலே கட்டுவதற்கு தேவையான ஒரு கூட்டம்தான் அல் குரபா. அல் குரபா என்றால் அந்நியர்கள், ஆங்கிலத்திலே ஸ்ட்ரேஞ்சர் என்று சொல்லுவார்கள். அல் குரபா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன் அபீ ஹுரைரத ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم بدأ الإسلام غريبا بدأ الإسلام غريبا. இஸ்லாம் என்பது ஒன்றுமே இல்லாமல் ஆரம்பித்தது. கரீப். இஸ்லாம் ஒன்றுமே இல்லாமல் இருந்து தோன்றியது. வஸயஊது கரீபன். மறுபடியும் அது அந்த நிலைமைக்கு செல்லும். எப்படி ஆரம்பித்ததோ இஸ்லாம், அது போன்று அந்த நிலைமைக்கு இஸ்லாம் திரும்பும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இஸ்லாமிய பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும் போது மக்களிடத்திலே தௌஹீத் இல்லை, மக்களிடத்திலே இஸ்லாம் இல்லை, மக்களிடத்திலே குர்ஆன் இல்லை, ரசூலை ஏற்றுக்கொண்ட கூட்டமும் இல்லை. தனி மனிதராக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இஸ்லாமிய பிரச்சாரத்தை ஆரம்பித்தார்கள். அது போன்று இந்த இஸ்லாம் யாருமே இல்லாமல் ஒரு நாள் முடிவடையும். லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ். ஃபதூபா லில் குரபா ஃபதூபா லில் குரபா ஃபதூபா லில் குரபா. அந்த குரபாக்களுக்கு நற்செய்தி உண்டு, அந்த குரபாக்களுக்கு நற்செய்தி உண்டு, அந்த குரபாக்களுக்கு நற்செய்தி உண்டு. 3 முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை சொல்லியதாக வேறொரு அறிவிப்பிலே வருகிறது. ஃபதூபா என்ன நற்செய்தி என்றால், குறிப்பாக இந்த தூபா என்பது சொர்க்கத்திலே உள்ள ஒரு மரத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. இருந்தாலும் பொதுவாக இந்த குரபாக்களுக்கு சொர்க்கத்தை குறித்த நற்செய்தி இருக்கிறது. நான் உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய விவரங்களை கூறும் பொழுது இந்த குரபாக்கள் யார் என்று உங்களுக்கு புரியும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சஹாபாக்கள் இந்த வார்த்தையை சொன்னவுடன் கேட்டார்கள், ஃபகீல மனில் குரபா யா ரசூலுல்லாஹ், குரபா என்றால் யார்? கால உனாசுன் சாலிஹூன ஃபி உனாசின்
சூஇன் கதீர் மை யஸீஹிம் அக்ஸரு மிம்மன் யுதீஉஹும். அல்லாஹ் அக்பர். மக்கள் எல்லாம் வழிகேட்டிலே இருக்கும் பொழுது இவர்கள் நேர்வழியில் இருப்பார்கள். மக்கள் எல்லாம் பாவங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் நன்மைகளை செய்வார்கள், நன்மைகளை ஏவுவார்கள். இவர்கள்தான் உரபாக்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நமக்கெல்லாம் பிரசித்தி பெற்ற ஒரு ஹதீஸ் நம்ம எல்லாம் அறிந்ததுதான். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை உட்கார்ந்திருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு உமருடைய தோள்பட்டையை பிடித்து உலுக்குகிறார்கள். அஹத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிமன்கிபைய, என்னுடைய தோள்பட்டையை பிடித்து உலுக்கினார்கள். ஃபகால குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீப் அவ் ஆபிரு சபீல். உமரே, இப்னு உமரே, இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில் ஒரு வழிப்போக்கன் எப்படி வாழ்வானோ, பாதை அறியாதவன், ஒன்றும் அறியாதவன் எப்படி இந்த துன்யா எப்படி வாழ்வானோ அது போன்ற வாழ்க்கையை இந்த துன்யாவிலே நீ வாழ். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இதற்கு விளக்கம் சொன்னார்கள். இதா அம்சைத ஃபலா தன்தலிர் الصباح واذا اصبحت فلا تنتظر المساء وخذ من صحتك لمرضك ومن حياتك لموتك. காலை வந்தால் இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில் மாலையை எதிர்பார்க்காதீர்கள். மாலை வந்தால் காலை வரை நான் இருப்பேன் என்று எதிர்பார்க்காதீர்கள். உங்களுடைய நோய்க்கு முன்னதாக சுகத்தை தேடிக்கொள்ளுங்கள், உங்களுடைய மரணத்திற்கு முன்னதாக வாழ்வை தேடிக்கொள்ளுங்கள். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அன்பிற்கினியவர்களே, அவ்வளவு அற்பமானது இந்த துன்யாவுடைய வாழ்க்கை, அவ்வளவு மோசமான நிலையில் உள்ளது இந்த துன்யாவுடைய வாழ்க்கை. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 950 ஆண்டு காலம் 950 ஆண்டு காலம் தங்களுடைய அழைப்பு பிரச்சாரத்தை செய்கிறார்கள், வாழ்கிறார்கள் இந்த பூமியிலே. அவர்களை பார்த்து கேட்டார்கள், ஃபகால, அவரை பார்த்து கேட்டார்கள், நீங்கள் எப்படி இந்த துன்யாவை பெற்றுக் கொண்டீர்கள் என்று, இந்த துன்யாவை எப்படி நீங்கள் பெற்றுக் கொண்டீர்கள் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் விளக்கம் சொன்னார்களாம். தாருன் லஹா பாபான், தாருன் லஹா பாபான், இந்த உலகம் 2 வாசல்களை கொண்டது. தகல்து மின் பாப், ஒரு வாசலின் வழியாக நுழைந்தேன். வ ஹரஜ்து மினல் ஆஹர், இன்னொரு வாசல் வழியாக வெளியேறினேன். அவ்வளவுதான். யார் நுழைந்தார்களோ அவர்கள் நிச்சயமாக வெளியேறியே ஆக வேண்டும். யாரும் தங்க முடியாது, யாரும் நிரந்தரமாக இருக்க முடியாது. ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு, இந்த உலகத்திலே பிறந்த எல்லோரும் ஒரு நாள் வெளியேறியே ஆக வேண்டும். துன்யாவுடைய வாழ்க்கை அவ்வளவுதான். அதனால்தான் அரபு கவிதைகளிலே சொல்லுவார்கள், அரபு மொழிகளிலே ஈமானுடன் சொல்லுவார்கள், தூபா லிமன் தரக துன்யா கப்ல அன் தத்ருக. சுப்ஹானல்லாஹ். தூபா லிமன் தரக துன்யா கப்ல அன் தத்ருக. இந்த துன்யா அவர்களை விடுவதற்கு முன்னால் இந்த துன்யாவை நீங்கள் விட்டு விடுங்கள். துன்யா உங்களையும் என்னையும் விடுவதற்கு முன்னால் நீங்கள் இந்த துன்யாவை விட்டு விடுங்கள். சுப்ஹானல்லாஹ். வபனா கபுரஹு கபுல அய்யதுகுலா. உங்களுடைய கபுரை நீங்கள் உங்களுடைய கபுரை அடைவதற்கு முன்னால் இந்த பூமியிலே கட்டிக் கொள்ளுங்கள். என்ன அர்த்தம்? அந்த கபுரு குழியை நீங்கள் சந்திப்பதற்கு முன்னால் நன்மைகளை தேடிக்கொள்ளுங்கள். உங்களை கபூரில் இருந்து பாதுகாக்கக்கூடிய அத்துணை அமல்களையும் தேடிக்கொண்டு உலகத்திலே நீங்கள் மரணம் அடைவதற்கு முன்னால் உங்களுடைய மரணத்திற்கு நீங்கள் தயாராகிக் கொள்ளுங்கள். ஏன்? இந்த உலகம் எப்போது முடியும் என்ற அறிவு யாருக்கும் கிடையாது. மரணம் எப்போது வரும் என்ற அறிவு யாருக்கும் கிடையாது. அல்லாஹ் அக்பர். அன்பிற்கினியவர்களே, இந்த துன்யாவுடைய வாழ்க்கையை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் சொன்னார்கள், குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீப், குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீப். இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒன்றுமே அறியாதவர்களை போன்று வாழுங்கள் என்று. நிரந்தரமாக நான் வாழ வேண்டும், இந்த உலகத்தின் செல்வங்களை நான் குவிக்க வேண்டும், உலகத்தின் நிஅமத்துகளை நான் அனுபவிக்க வேண்டும் என்ற கற்பனையை நீங்கள் கட்டிவிடாதீர்கள்.
அல்லாஹ் கொடுத்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லை என்றால் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து கேளுங்கள். அல்லாஹ் கொடுக்கவில்லை என்றாலும் பொருந்திக் கொள்ளுங்கள். இந்த துன்யாவுடைய வாழ்க்கை அவ்வளவுதான். ஏன் நாம் மறுபடியும் நம்முடைய பூமிக்கு திரும்ப வேண்டியிருக்கிறது. எங்கே பூமி? நம்முடைய பூமி. நம்முடைய சொந்த பூமி எதுங்க? இந்தியாவா, இந்தோனேசியாவா, சவுதி அரேபியாவா? நம்ம எங்க இருந்து வந்தோம்? வாப்பா எங்க இருந்து வந்தாங்க? சொர்க்கம். நம்ம பூமி அதான். அங்க திரும்பி போக வேண்டியிருக்கிறது. அதற்காக இந்த துன்யாவுடைய வாழ்க்கையை விளைநிலமாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸில் என்ன சொல்கிறார்கள்? குரபாக்களாக நீங்கள் வாழுங்கள். அன்பிற்கினியவர்களே, குரபா யார் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்தவர்கள், அவர்களுக்கு பின்னால் வந்தவர்கள், ரசூலை பார்த்தவர்கள், ரசூலிடத்திலே பேசியவர்கள், ரசூலுக்கு ஆதரவாக இருந்தவர்கள், ரசூலுக்கு ஒத்துழைப்பாக இருந்தவர்கள், ரசூலுக்கு உதவி செய்தவர்கள், ரசூலுடனேயே தங்களுடைய வாழ்க்கையை கழித்தவர்கள், அந்த ரசூலுடைய வாழ்க்கைக்காகவே தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள், அந்த ரசூலுடைய வழிமுறையை மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காகவே தங்களுடைய வாழ்நாளை கழித்தவர்கள் குரபாக்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தான் சொன்னார்கள். قال رسول الله صلى الله عليه وسلم خير الناس قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. மக்களில் சிறந்தவர்கள் என்னுடைய கூட்டத்தார்கள். அதாவது தன்னையும் சஹாபாக்களையும் சேர்த்து சொல்கிறார்கள். ثم الذين يلونهم தபிஈன்கள், இமாம்களுக்கு, சஹாபாக்களுக்கு பின்னால் வந்தவர்கள். தும்மல்லதீன யலூனஹும், அவர்களுக்கு பின்னால் வந்தவர்கள். அவ்வளவுதான். அதோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறுத்திவிட்டார்கள். அதற்கு பிறகு ஃபசாதுகளும் குழப்பங்களும் அதிகமாகிவிடும். யார் நேர்வழி யார் வழிகேடு என்று பிரித்தறிய முடியாத சூழ்நிலை உருவாகிவிடும். அதனால் இந்த குரபாக்களுடைய பாடத்தை நாம் படிக்க வேண்டும் என்றால் அவர்களை நோக்கி நாம் திரும்ப வேண்டும். நம்முடைய சமுதாயத்தை முதலிலே கூறினேன் அல்லவா, ஈமானிலே தௌஹீதிலே நாம் மறுபடியும் முன்னேற நம்முடைய சமுதாயத்தை கட்ட வேண்டும் என்றால், கட்டி அமைக்க வேண்டும் என்றால் அந்த வழியை நோக்கி நாம் திரும்ப வேண்டும். இன்னொரு வழியை நாம் தேடக்கூடாது. இன்னொரு வழியை தேடினால் அந்த வழிகட்டிலே நம்மை விட்டுவிடும். எந்த வழியை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சிறந்த வழி என்று சொல்கிறார்களோ அந்த வழியை நோக்கி நாம் திரும்பி விட வேண்டும். திரும்பினால்தான் நாம் குரபாக்களாக மாற முடியும். இப்ப புரியுதா குரபான்னா யாருன்னு? புரியலையா? அல்லாஹ் அக்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உண்மையான தன்மையை சொன்னார்கள். அந்த குரபாக்களுடைய உள்ளத்திலே பதிந்து கிடக்கக்கூடிய, அந்த குரபாக்களுடைய உள்ளத்திலே ஆழ பதிந்திருக்கக்கூடிய தன்மைகள் மூன்று தன்மைகள் அவர்களுடைய உள்ளத்திலே ஆழமாக அழுத்தமாக பதிந்திருக்கும். அந்த தன்மைகளை இந்த உலகத்தினுடைய அத்துணை மக்களும் சேர்ந்து எதிர்த்தாலும் சரி, அந்த தன்மையை இந்த உலகத்தின் செல்வங்களை அவர்களுக்கு முன்னால் கொண்டு வந்து வைத்தாலும் சரி, அந்த தன்மையில் அந்த குரபாக்கள் கடுகளவு கூட மாறமாட்டார்கள். அதிலே முதல் தன்மை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ثلاثٌ من كن فيه وجد حلاوة الإيمان. மூன்று தன்மைகள் யாருடைய உள்ளத்திலே இருக்கிறதோ, நாவிலே இல்ல. ثلاثٌ من كن فيه وجد حلاوة الإيمان. யாருடைய உள்ளத்திலே இந்த தன்மைகள் இருக்கிறதோ அவர்கள் ஈமானின் சுவையை சுவைப்பார்கள். அதிலே முதல் தன்மை, மன் கான அல்லாஹு வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா. இந்த ஒரு தன்மையை பற்றி தான் நாம் இந்த உரையிலே நாம் பார்க்க இருக்கிறோம். மன் கான அல்லாஹு வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா. அல்லாஹுவும்
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் விட உள்ளத்திற்கு நேசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் உறவாக்களுடைய முதல் தன்மை. யாரும் யாரும் சொல்லுங்கள். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உள்ளத்திற்கு மிக நெருக்கமாக இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய கட்டளையை பின்பற்றுவது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளையை பின்பற்றுவது உலக கட்டளைகளை விட அவர்களுக்கு பெரிதாக இருக்கும். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளைக்கு மாற்றமாக இந்த உலக கட்டளைகளோ, இந்த உலகத்தின் செல்வங்களின் கட்டளைகளோ, உலகத்தின் உறவினர்களின் கட்டளைகளோ இருந்தால் அதை பற்றி அவர்கள் பொருட்படுத்த மாட்டார்கள், அதை கண்டுகொள்ள மாட்டார்கள். அந்த கட்டளைக்கு மாற்றம் செய்வதற்காக உலகத்தின் செல்வங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டாலும் சரி, உலகத்தின் ஆட்சி அதிகாரங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டாலும் சரி, அல்லாஹ்வுடைய கட்டளையில் உறுதியாக இருப்பார்கள். நிலை தடுமாற மாட்டார்கள், சிந்திக்க மாட்டார்கள், யோசிக்க மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை என்றால் கட்டுப்பட்டு விடுவார்கள். உறவாக்களின் தலைவர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில் நாம் இதை பார்க்கிறோம். எப்போது ஒரு மனிதர் உறவாவாக மாறுகிறார் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக யாருக்கு அழைப்பு பணி செய்தார்கள்? யாருக்கு? யாருக்கு? தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு. யா பனி ஃபுலான், யா பனி ஃபுலான், யா பனி அப்துல் மனாஃப், யா பனி அப்துல் முத்தலிப் அழைத்தார்கள். என் சமுதாயமே, இன்ன கூட்டமே, அப்துல் மனாஃபின் குடும்பத்தார்களே, அப்துல் முத்தலிபின் குடும்பத்தார்களே, வாருங்கள். ஃபகால அரஐதகும் லவ் அக்பர்துகும் அன்ன கைலன் தக்ருஜு பிஸஃபி ஹாதல் ஜபல் அகுன்தும் முத்தஸத்திகிய்ய. இந்த மலைக்கு பின்னால் ஒரு கூட்டம் உங்களை தாக்க வருகிறது என்றால் நீங்கள் நம்பிக்கை கொள்வீர்களா என்னை? சுப்ஹானல்லாஹ். قالوا ما جربنا عليك كذبا الامين الصادق. நபியே முஹம்மதே, உங்களை நாங்கள் பொய் சொல்லுபவராக கண்டதில்லை. என்ன அர்த்தம்? நம்பிக்கை கொள்வோம். ஆதரவு, குடும்பத்திடம் ஆதரவு. இப்ப பாருங்க, இன்னி நதீருல் லக்கும் பைன யதை அதாபின் ஷதீத் ஃபகால அபூ லஹப் தப்பன் லக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதர் ரசூலுல்லாஹ். படைத்த அல்லாஹ் ஒருவன்தான், அவன் சிலை அல்ல, அவன் கல்லல்ல, அவன் ஒருவன்தான், அவனை தவிர இறைவன் இல்லை. முஹம்மத் நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்ற எச்சரிக்கையை, நற்செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல என்ன சொன்னாங்க குடும்பத்தார்கள்? நீங்க உண்மைதான் சொல்லுவீங்கன்னு சொன்னாங்க, ஏத்துப்போன்னு சொன்னாங்க. இறைச்செய்தியை சொன்னவுடன், முஹம்மதே உன் கரங்கள் நாசமாகட்டுமாக, தப்பன் லக யா முஹம்மத், நாசமாகுவாயாக. இப்போது ரசூலுல்லாஹ் குரபா. புரிகிறதா? இப்போது யார் குரபா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குரபாவாக மாறுகிறார்கள். அடுத்து வாருங்கள். அழைப்பு பணி நடக்கிறது. அபூ தாலிப் இடத்திலே வருகிறார்கள். யா அபா தாலிப், உன்னுடைய பிள்ளையை, உன் சகோதரனின் மகனை அமைதியாக இருக்க சொல்லு.
மக்கா வாசிகளுக்கு மத்தியிலே குழப்பம் ஏற்படுத்துகிறார். நம்முடைய குடும்பத்திற்கு மத்தியிலே பகைமையை, பிரிவினை ஏற்படுத்துகிறார். பயந்து கொள்ள சொல். என்ன வேண்டும் அவருக்கு? உலகம் வேண்டுமா? மக்காவின் ஆட்சி வேண்டுமா? மக்காவின் அழகிய பெண்களை திருமணம் முடித்து வேண்டுமா? தருகிறோம், விடச் சொல். அபூ தாலிப் வருகிறார். முஹம்மதே, நெருக்கத்திலே என்னை ஆளாக்கி விடாதே, நெருக்கத்திலே என்னை ஆளாக்கி விடாதே, விட்டுவிடும் முஹம்மதே. சுப்ஹானல்லாஹ். எதிர்ப்பு வருகிறது, எதிர்ப்பு வருகிறது. என் தந்தையே, என் தந்தையே, என் வலது கரத்திலே சூரியனை கொடுத்தாலும் எனது இடது கரத்திலே சந்திரனை கொடுத்தாலும் இந்த கொள்கையை சொல்லுவதால் நான் கொல்லப்பட்டாலும் சரியே, என் உயிர் இதற்காக இறந்தாலும் சரியே. ஓரபா. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அந்த உள்ளம் காசுக்காகவோ, பணத்துக்காகவோ, ஆட்சிக்காகவோ, அதிகாரத்திற்காகவோ, செல்வத்திற்காகவோ, குடும்பத்திற்காகவோ அல்லாஹ்வுடைய கட்டளையை விட்டு கொடுக்காது. சோதனை வந்தாலும், சிரமம் வந்தாலும் அல்லாஹ்வுடைய கட்டளையில் உறுதியாக இருப்பார்கள். அவர்கள் தான் குரபாக்கள். போவோம் உள்ளே. தாயிஃப். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். ரசூலுல்லாஹ் நம்பிக்கையுடன் நுழைகிறார்கள். மக்காவாசிகள் தான் என்னை புறக்கணித்து விட்டார்கள், தாயிஃப் வாசிகளாவது என்னை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நம்பிக்கையுடன் நுழைகிறார்கள். என்ன நடக்கிறது? அல்லாஹ் அக்பர். 10 நாட்கள் தொடர்ந்து அடிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை 10 நாட்கள் தொடர்ந்து அடிக்கிறார்கள். கல்லால், சொல்லால், நாவால், கரங்களால், சிறுவர்களால். அல்லாஹ் அக்பர். மஜ்னூன். ஹபீபை பார்த்து சொல்லுகிறார்கள், யாருடைய உள்ளம் யாருடைய உள்ளத்திலே நம்முடைய முஹப்பத் இருந்ததோ, யாருடைய முஹப்பத்தை இந்த உலகத்தின் முஹப்பத்துகளை விட நம்முடைய உள்ளம் நேசிக்க வேண்டுமோ, அந்த ஹபீபை பார்த்து மஜ்னூன் என்று சொன்னார்கள், பைத்தியக்காரன் என்று சொன்னார்கள், சாஹிர், சூனியக்காரன் என்று சொன்னார்கள். அல்லாஹ் அக்பர். முகங்கள் எல்லாம் ரத்தம், கைகள் கால்கள் எல்லாம் ரத்தம். வலியால் துடித்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்கிறார்கள். اللهم إني أشكو إليك ضعف قوتي وقلة حيلتي وهواني على الناس أنت رب المستضعفين وأنت رب لا إله إلا أنت. அல்லாஹ்வே, பலகீனமானவனாக உன்னிடத்தில் வந்து நிற்கிறேன். சுப்ஹானல்லாஹ். பலகீனமானவனாக நான் நிற்கிறேன். பலகீனத்தை உன்னால் மட்டுமே போர்க்க முடியும். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். சுப்ஹானல்லாஹ். ரப்பே, இந்த மக்கள் என் மீது கோபத்தோடு இருக்கிறார்கள், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நீ என் மீது கோபத்தோடு இல்லாமல் இருக்கும் வரை. ஓரபா. சுப்ஹானல்லாஹ். மக்கள் கோபத்திலே இருக்கிறார்கள் என் மீது, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ரப்பே, நீ என்னை பொருந்திக் கொள்ளும் வரை, நீ என் மீது கோபப்படாத வரை எனக்கு எந்த கவலையும் இல்லை. எவ்வளவு கஷ்டத்தில் இருந்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார்கள் பாருங்கள். சுப்ஹானல்லாஹ். அஊது பிநூரி வஜ்ஹிகல் கரீம். அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜிப்ரீல் வருகிறார். மலைகளை கட்டுப்படுத்தக்கூடிய மலக்கு வருகிறார். நபியே, கட்டளையிடுங்கள், நெருக்கி விடுகிறோம். வேண்டாம், இவர்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளவிட்டாலும் இவர்களை வழித்தோன்றர்களாவது இஸ்லாமை ஏற்றுக்கொள்வார்கள். ஓரபா கரீப். ஓரபா. வஹாதிஹி சிஃபத். இதுதான் அவர்களுடைய தன்மை என்பதற்கினியவர்களே.
சோதனைகள் வந்தாலும், சிரமம் வந்தாலும், செல்வம் குவிக்கப்பட்டாலும் 3 வழிகள் சோதனை. முதல்ல குடும்ப எதிர்த்துட்டாங்க, அப்புறம் செல்வத்தை காட்டு மிரட்டியாச்சு, அடுத்து அடிச்சும் பார்த்தாச்சு. லா இலாஹ இல்லல்லாஹ் இஸ்திகாமா, உறுதியாக இருக்கும், தளர மாட்டார்கள், பயப்பட மாட்டார்கள், அல்லாஹ் அக்பர், அஞ்ச மாட்டார்கள். அவர்கள் தரக்கூடிய சோதனைகளை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அபூதர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு, யா அபூதர், தனிமையில் இருக்கிறார், தனிமையில் தான் இருப்பாய், தனிமையில் தான் உன் மரணம் வரும் என்று சொன்னார்கள் அபூதர் கிஃபாரியை பார்த்து. அந்த அபூதர் கிஃபாரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்கிறார். சுப்ஹானல்லாஹ். கலிமாவை சொன்னவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ ஊருக்கு செல்லும் வரை இதை மறைத்துக்கொள். ஊருக்கு செல்லும் வரை இதை மறைத்துக்கொள். என்ன செய்கிறார் அபூதர் கிஃபாரி? என்ன செய்கிறார்? கஅபத்துல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், யா கௌமி குரைஷ், குரைஷி கூட்டமே, லா இலாஹ இல்லல்லாஹ், படைத்த இறைவன் ஒருவன் தான். அவ்வளவுதான். புடிச்ச அடினா அடி, மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாரு. ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை கொண்டு வந்து எடுத்துட்டு போய் சொல்றாங்க. வர்றாங்க, மறுபடியும் எப்பா வாயை மூடிட்டு போயிருப்பா, ஊர் போற வரைக்கும் எதுவும் வாயை விட்டு மறுபடியும் அடி வாங்கிக்காத. யார சொல்ல, நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன் யார சொல்லான்னு சொல்லிட்டு அபூதர் கிஃபாரி மறுபடியும் காபா மேல ஏறார். ஊரபா, அவர்களுக்கு சோதனைகள் எல்லாம் சோதனைகள் அல்ல. லா இலாஹ இல்லல்லாஹ் யா கௌமி குரைஷ், யா கௌமி குரைஷ், லா இலாஹ இல்லல்லாஹ், குரைஷ் கூட்டமே, படைத்த இறைவன் ஒருவன் தான், அவனை தவிர இறைவன் இல்லை. அடி. 2வது நாள் மூர்ச்சை. சஹாபாக்கள் தெரியாம எடுத்துட்டு வர்றாங்க. யா ரசூலுல்லாஹ், இவர் சொல்ல சொல்ல கேட்க மாட்டேங்கிறார். ரசூலுல்லாஹ் கடைசியா சொன்னாங்க, அபூதர் கிஃபாரியே சென்று விடு, சென்று விடு, மறைவாக செல், யாருக்கும் சொல்லாதே. 3வது முறை ஏறிட்டார். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். யா கௌமி குரைஷ், ஒரு முறை உங்கள் நண்பருக்கு சொல்லுவதில் உங்கள் உள்ளம் தயங்கி இருக்கிறதா? தைரியம் வந்திருக்கிறதா? ஒரு மாற்று மத சகோதரனை பார்த்து லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல் என்று சொல்லி இருக்கிறோமா? பயம் உள்ளத்துல. சொன்னா ஏதாவது நினைச்சிருவாங்களே, சொன்னா ஏதாவது சொல்லிடுவாங்களே, நம்ம இஸ்லாத்தை பரப்புறோன்னு மக்கள் சொல்லிடுவாங்களே. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். உரபாக்களுடைய தன்மை அல்லாது. அல்லாஹ்வை பயப்படுவார்கள். தௌஹீத், அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய பூமி, அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட படைப்பினம், அவன் மாறு செய்கிறான், என் ரப்புடைய கடமையை செய்கிறேன். லா இலாஹ இல்லல்லாஹ், ஏற்றுக்கொள், ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது உன்னுடைய கடமை, சொல்வது என்னுடைய கடமை. யா கௌமி குரைஷ், லா இலாஹ இல்லல்லாஹ். மறுபடியும் சொன்னார்கள், ஃபதுரிபத் லிஅமூத, சுப்ஹானல்லாஹ், மௌத்தாகி விடுவார் என்று சொல்லும் வரை அடித்தார்கள் அபூதர் கிஃபாரியை. அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் சில சஹாபாக்களை கூப்பிட்டு ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் விட்டுவாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் போனார் அபூதர் கிஃபாரி. லா இலாஹ இல்லல்லாஹ். யோசித்து பாருங்களேன் கிணிவர்களே, இதுதான் உரபாக்கள். அல்லாஹ்வுடைய தௌஹீதை எடுத்துச் சொல்வதில், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பின்பற்றுவதில் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் பயப்பட மாட்டார்கள். அவர்களுடைய கட்டளைகள் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாற்றமாக வந்தால் பின்பற்ற மாட்டார்கள். பின்பற்றினால் யார் அவர்? அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றமாக ஒருவர் கட்டளை சொல்கிறார். கேள்வி கேட்கிறேங்க. அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றமாக ஒருவர் கட்டளை சொல்கிறார். அந்த கட்டளையை நீங்கள் அங்கீகரித்தால் அவர் யார்? சொல்லுங்க, யார் அவர்? யார் அவர்? அவர் யாரை வணங்குகிறார் என்ற அர்த்தமாகும். யாருக்கு இபாதத் செய்கிறார் என்ற அர்த்தமாகும். யாருடைய கட்டளையை கட்டுப்பட்டாரோ அவருக்கு இபாதத் செய்கிறார் என்ற அர்த்தமாகும். நம்ம மாதிரி நம்ப மாட்டீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வசனத்தை ஓதி காட்டினார்கள். இத்தஹது அஹ்பாரஹும் வருஹபானஹும் அர்பாபம் மின் துனில்லாஹ். மக்கள், கிறிஸ்தவர்கள் தங்களுடைய பாதிரிகளை, தங்கள் குருமார்களை, தங்கள் தலைவர்களை அல்லாஹ்வுக்கு இணையான கடவுளாக எடுத்துக் கொண்டார்கள். அர்பாபம் மின் துனில்லாஹ். அது இப்னு ஹத்தீம் எழுந்துட்டான்.
அல்லாஹ்வுடைய தூதரே, என்ன நீங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தைது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி உன்கி சலீம் மின் தஹப் யா அதி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்தை சொன்னவுடன் அது எழுந்திருக்கிறார். யா ரசூலுல்லாஹ், இன்னா லஸ்னா நஅபுதுஹும், நாங்கள் அவர்களை வணங்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் குர்ஆனிலே வணங்கினான் என்று சொல்கிறானே, இபாதத் செய்தான் என்று சொல்கிறானே, நாங்க வணங்கலையே. அலைஸ யுஹர்ரிமூன மா அஹல்லல்லாஹ், அலைஸ யுஹர்ரிமூன மா அஹல்லல்லாஹ், அவர்கள் அல்லாஹ் ஹலாலாக்கியதை உங்களுக்கு ஹராமாக கூறவில்லையா? அதற்கு நீங்கள் கட்டுப்படவில்லையா? அல்லாஹ் ஹராமாக்கியதை அவர்கள் ஹலால் என்று கூறவில்லையா? கட்டுப்படவில்லையா? கட்டுப்பட்டோம் அல்லாஹ்வுடைய தூதரே. பாலா, வேற என்ன? மார்க்கத்தின் நிபந்தனை என்பிருக்கிறவர்களே, அல்லாஹ்வுடைய கட்டளை வரும் பொழுது, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய வழிமுறை வரும் பொழுது, யாரொருவன் அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளைக்கு, அல்லாஹ்வின் கட்டளைக்கு மாற்றமாக அந்த கட்டளையை ஏற்றுக்கொண்டால், ஒரே ஒரு கட்டளை ஏற்றுக்கொண்டாலும் சரி, 1000 கட்டளைகளை ஏற்றுக்கொண்டாலும் சரி, அவன் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறி அவர்களை வணங்கிய, அவர்களை கடவுளாக்கிய காஃபிராக மாறிவிடுகிறான். புரிஞ்சுக்கணும், இந்த தன்மையை நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் இதை சொல்றேன். அன்பிற்குரியவர்களே, இன்று இந்த சமுதாயம் இதில் அலட்சியமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய கட்டளை வரும் பொழுது மக்களை பார்க்கிறது, பெற்றோர்களை பார்க்கிறது, குடும்பத்தை பார்க்கிறது, குடும்ப உறவுகளை பார்க்கிறது, ஊரை பார்க்கிறது, கலாச்சாரத்தை பார்க்கிறது. எங்க தமிழ்நாட்டில் இந்த கல்ச்சர்லாம் இல்லையே, எங்க ஊர்ல இது நடைமுறைக்கு இல்லையே, எங்க குடும்பத்தில் இது நடைமுறைக்கு இல்லையே, எங்க பெற்றோர்களை எதிர்க்கிறாங்களே, இந்த ஊர் தப்பா பேசுமே, இந்த உலகம் என்ன தப்பா பேசுமே, என்ன ஒதுக்கி வச்சிருவாங்களே, வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிடுவாங்களே என்று அவர்களுடைய கட்டளைக்கு பணியக்கூடிய முஸ்லிம்கள் தான் இந்த நாட்டிலே 90% ஆகிறார்கள். உண்மையா இல்லையா? என் குடும்பம் தப்பா பேசிடும், இது சுன்னத்து தான், இது அல்லாஹ்வுடைய கட்டளை தான் தெரியும் எனக்கு, நான் இதை செஞ்சா என் குடும்பம் தப்பா பேசணுமே, எங்க அப்பா அம்மா என்ன மதிக்க மாட்டாங்களே, எங்க அப்பா அம்மாவுக்கு நான் மதிக்காதவன் ஆயிருவனே. அல்லாஹ் அக்பர். நான் எங்க அப்பா அம்மாவை ரொம்ப நேசிக்கிறேன், அவங்களுக்காக இது ஒன்ன மட்டும் நான் விட்டு கொடுத்துறேன். லைஸல் குரபா ஹவுலாய், குரபாக்கள் இல்லை இவர்கள். சஅத் இப்னு அபி வக்காஸ், நேசம் நேசம் நேசம், தன் தந்தைக்கு பணிவுடை செய்வதையே தன்னுடைய ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய காலத்திலே வாழ்ந்தவர். நேசம், ரசூல் அல்லாஹ்வுடைய அவருடைய தாயை பாதுகாப்பதையே தன்னுடைய வாழ்க்கையின் நோக்கமாக கொண்டு வாழ்ந்தவர். நேசம் விவரிக்க முடியாத என்பதே, அவ்வளவு நேசம் வைத்திருந்தார் தன் தாயின் மீது. இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார் என்ற செய்தி கிடைக்கிறது தாய்க்கு. இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார் என்ற செய்தி கிடைக்கிறது. சொல்கிறார்கள், வலா அஷ்ரிப் வலா அஷ்ரிப் வலா அத்அம், நான் சாப்பிட மாட்டேன், குடிக்க மாட்டேன், இப்படியே இருந்து செத்து விடுவேன். சொன்னது மட்டும் இல்லங்க, 3 நாள் ஓடி போச்சு, அவங்க தாய் சாப்பிடல, குடிக்கல, மயக்கம் முட்டு கிடக்கிறாங்க, மூத்தாக போகக்கூடிய காலத்துல. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். சஅத் அவர்கள் தன் தாயை பார்த்து சொல்கிறார்கள், தாயே, உன்னை நான் நேசிக்கிறேன், ஆனால் நீ அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு விரோதமாக மாற்றமாக நடக்க சொல்கிறாய், என்னை அல்லாஹ்வுடைய கட்டளையை விடச் சொல்கிறாய். தாயே, உனக்கு அல்லாஹ் மியத்த நஃப்ஸா, எத்தனை உயிர்கள், 100 உயிர்களை உனக்கு அல்லாஹ் கொடுத்தாலும், தாயை பார்த்து பேசக்கூடிய வார்த்தையை பாருங்கள் என்பிருக்கிறவர்களே, 100 உயிர்களை அல்லாஹ் உனக்கு கொடுத்தாலும் அந்த ஒவ்வொரு உயிரையும் இந்த வேதனையை சுவைத்து என் கண்களுக்கு முன்னால் மௌத்தானாலும் சரியே முடியாது. குரபா, இவர்கள்தான் குரபாக்கள். அன்பிற்குரியவர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் இந்த பாடத்தை படிப்போம் வாருங்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை என்று வரும் பொழுது சில தடங்கல்கள் வரும், சில தடைகள் வரும். ஏன் அல்லாஹ் சோதிப்பான்? சோதிக்காமல் அல்லாஹ் எவருடைய ஈமானையும் அல்லாஹ் அங்கீகரிப்பதில்லை.
எவ்வளவு பெரிய தொழுகையா இருந்தாலும் சரி, எவ்வளவு அல்லாஹ்வுக்கு நெருக்கமா இருந்தாலும் சரி, அல்லாஹ் சோதிப்பான். அம் ஹஸிபுதும் அன் தத்குலுல் ஜன்னah வலம்மா யஅதிகும் மஸலுல் லதீன خلوا من قبلكم أحسب الناس أن يتركوا أن يقولوا آمنا وهم لا يفتنون ولقد فتنا الذين من قبلهم وليعلمن الله الذين صدقوا وليعلمن الكاذبين. சோதிப்பான். சோதிக்காமல் யாரையும் அல்லாஹ் சொர்க்கத்தில் நுழைவிப்பதில்லை. சோதிப்பான், நிச்சயமாக அல்லாஹ் சோதிப்பான். பிரிச்சு அறியணும் அல்லாஹ். நல்லவர்கள் யார், உண்மையாளர்கள் யார், பொய்யாளர்கள் யார் என்று பிரித்தறிய வேண்டும். இதுல ஏத்துக்கொண்டோம்ல, ஐயகூலு ஆமன்னா, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டோம் என்று சொன்னோமே, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டோம் என்றால் என்ன அர்த்தம்? அல்லாஹ்வே உன்னுடைய கட்டளைகளுக்கு நான் முழுமையாக கட்டுப்படுகிறேன். இதாங்க ஈமான். ஈமான் லா இலாஹ இல்லல்லாஹ் வாயில சொல்றது மட்டுமில்ல, லா இலாஹ இல்லல்லாஹ்வை அமல்படுத்தினால்தான் அந்த ஈமான் ஈமானாக அங்கீகரிக்கப்படும். இந்த மார்க்கத்துடைய எல்லா நம்பிக்கைகளையும் இதான் அடிப்படை, இதான் ஷர்த். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்கினியவர்களை யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்திலே வளர்ந்த ஒரு பெண்மணி, ரசூலுல்லாஹ்வுடைய மாமி மகள். யார் அவர்கள்? முழு பேரை சொல்லுங்க. ஜைனப், நிறைய ஜைனப் இருக்காங்க. ஜைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா. அல்லாஹ்வுடைய முதல் கட்டளை, நபியே நபியே உன்னுடைய வளர்ப்பு மகன் அடிமை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்பு மகன் தான் சொல்லுவாங்க, அதனால நம்ம வளர்ப்பு மகன் தான் சொல்லணும். வளர்ப்பு மகனான ஸைதை, அடிமைங்க, குறைஷி குலத்திலே பிறந்து வளர்ந்த ஜைனபிற்கு நீ திருமணம் செய்து கொடு. ஏன்? அரபு நாட்டின் கலாச்சாரத்தின்படி குறைஷி குலத்து பெண்ணை குறைஷி குலமல்லாத வேறு பெண்களுக்கு திருமணம் செய்து கொடுக்க மாட்டார்கள். குடும்பத்தில் பிறந்த பெண்ணை வேறு குடும்பத்தில் கொடுக்க மாட்டாங்க. ஏன்? குறைஷி குலம் அந்தஸ்து குறைஞ்சிருமா. அல்லாஹ் சொன்னா, என்ன அந்தஸ்து, என்ன குறைஷி குலத்துக்கு அந்தஸ்து, என்ன ஒரு அடிமைக்கு அந்தஸ்து இல்ல, திருமணம் செய்து கொடு. ஜைனப் கூட்டு சொல்றாங்க, யா ஜைனப், அல்லாஹ்வுடைய கட்டளை, முதல்ல அல்லாஹ்வுடைய கட்டளைன்னு சொல்லல, ஸைதை நீ திருமணம் செய்து கொள் சொன்னாங்க. ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் குறைஷி, அவர் அடிமை, அவர் உங்களுடைய வளர்ப்பு மகன், எப்படி ஒத்து வருவோம்? மக்கள் தப்பா பேச மாட்டாங்களா? وما كان لمؤمن ولا مؤمنة إذا قال الله ورسوله أمرا أن يكون لهم الخيرى من أمرهم ومن يعص الله ورسوله فقد ضل ضلالا مبينا. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒன்றை கூறிவிட்டால் மூமினான பெண்களுக்கு வேறு தேர்வு கிடையாது. மூமினான்களுக்கு வேறு தேர்வு கிடையாதுங்க. முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், முடிச்சிட்டா அல்லாஹ். வேறு தேர்வே கிடையாது, அடுத்து ஒரு சிந்தனையே கூடாது. அல்லாஹ் சொல்லிட்டா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு, خلاص. ஏத்துக்கலையா? மனசு வர மாட்டேங்குதா? தெளிவான வழிகேடு அவர்கள், தெளிவான வழிகேடு. ஜைனப் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் திருமணம் செய்து கொள்கிறேன். சுப்ஹானல்லாஹ். ஆனா சில மனஸ்தாபங்கள், சில வருத்தங்கள் ஆரம்பத்திலிருந்து அந்த உறவுல தொடர்ந்து தலாக்குற நிலைமைக்கு ஸைது வந்துட்டாங்க. அல்லாஹ்வும் சொல்லிட்டான். சொன்னது மட்டுமில்ல, அடுத்து ஒரு கலாச்சாரத்தை அல்லாஹ் உடைக்கிறான். ஜைனப் குரபாவாயாச்சு. ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா குரபாவா மாறியாச்சு. அடுத்து ஒரு கலாச்சாரத்தை உடைக்கணும். நபியே, அவர் தலாக் சொன்ன அந்த பெண்ணை நீங்கள் திருமணம் செய்யுங்கள். என்ன பிரச்சனை? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னா, முதல் பிரச்சனை,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே 4 திருமணம் செஞ்சிட்டாங்க. முஸ்லிம்களுடைய வழக்கத்தின்படி 4 திருமணம் தான் ஜாயிஸ். 5வது திருமணம் ரசூலுல்லாஹ்வுக்கு அனுமதி தான். ஆனா ரசூலுல்லாஹ் என்ன நினைக்கிறாங்க, நம்ம செஞ்சா மக்கள் என்ன நினைச்சிருவாங்கன்னு நினைக்கிறாங்க. அடுத்து என்ன தெரியுமா பிரச்சனை? அடிமையுடைய மனைவியை, தன்னுடைய வளர்ப்பு மகன் அடிமை ஜெயிதுடைய அவங்களுடைய மனைவியை திருமணம் செய்வது அரபு நாட்டின் கலாச்சாரத்தின்படி தன்னுடைய மகளை திருமணம் செய்வதற்கு சமம். எவ்வளவு பெரிய சிக்கல் பாருங்க அல்லாஹ்வுடைய தூதருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் தயங்கின உடனே அல்லாஹ் கேட்டறான், அத்தக்ஷன்னாஸ் வதக்ஷன்னாஸ் வல்லாஹு அஹக்கு அன் தக்ஷா. நபியே, மக்களை பயப்படுகிறீர்களா? செஞ்சா குறைஷிகள் ஏதாவது சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? மக்காவுடைய கலாச்சாரம் அடிபடுதே என்று நினைக்கிறீர்களா? நான் சொல்லும் போது நம்மளையும் அப்படி சேர்த்துக்கிட்டே வாங்க, சரியா? நினைக்கிறீங்களா? வல்லாஹு அஹக்கு அன் தக்ஷா, வல்லாஹு அஹக்கு அன் தக்ஷா. நீங்கள் பயப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் தானே. ஜெய்னபை என் மனைவியாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். நமக்கு வருமா? வருமா? ஒரு விதவையை திருமணம் செய்ய தயாரா? பணக்காரர்கள் ஏழையை திருமணம் செய்ய தயாரா? அல்லது ஒரு ஏழையான ஆண்மகனுக்கு உங்களுடைய பணக்கார பெண்ணை திருமணம் கொடுக்க தயாரா? தயார்னா குரபாவ மாறுவீங்க, இல்லன்னா இஸ்லாமை விட்டு வெளியே போன குரபாவாயிருவீங்க. 2 குரபாக்கள் இருக்கிறார்கள். ஒன்று இஸ்லாமில் இருந்து குரபாவாக இருப்பவர்கள், இன்னொன்று இஸ்லாமை விட்டு குரபாவாக போறவர்கள். புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு குரபானா என்னன்னு சொல்லி. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்கினியவர்களே, ரசூலுடைய வாழ்க்கையில் இந்த படிப்பினையை பாருங்கள். ஆனா இன்னைக்கு என் ஊரு, என் குடும்பம், எங்க அம்மா அப்பா, என் வேலை, என் கம்பெனி, என் ஆபீஸு, நான் விட்டா அல்லாஹ்வுடைய கட்டளை தான், சுன்னத்து தான். ஆனா விட்டுட்டேன்னு சொன்னா வேலை போயிருமே, விட்டுட்டேன்னு சொன்னா இந்த காலேஜில் எனக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்களே, விட்டுட்டேன்னு சொன்னா எங்க அம்மா அப்பா என்ன வெளியே போகணும்னு சொல்லிடுவாங்களே, விட்டுட்டேன்னு சொன்னா எங்க அம்மா அப்பா என்கிட்ட பேச மாட்டாங்களே. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்படி மட்டும் முடிவு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அல்லாஹ் பாதுகாக்கணும் என்பதற்கினியவர்களே, முஷ்ரிக்குகளாக மாறிவிடுவீர்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை வரும் பொழுது, அல்லாஹ்வுடைய தூதரின் கட்டளை வரும் பொழுது, எவன் ஷைத்தானின் கட்டளைகளுக்கு கட்டுப்படுகிறானோ, இன்னக்கும் ல முஷ்ரிகூன், ல முஷ்ரிகூன், நிச்சயமாக நீங்கள் முஷ்ரிக்குகள் தான். அல்லாஹ் சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க. இன்னைக்கு அதெல்லாம் உண்மையில சமுதாயத்துல காலேஜில் படிச்சா நோன்பு வைக்க முடியாதா? காலேஜில் படிச்சா ஹிஜாப பேண முடியாதா பெண்களுக்கு? காலேஜில் படிச்சா ஜும்மா கிடைக்காதா? காலேஜில் படிச்சா 5 வக்த ஜமாத்தோட தொழ முடியாதா? பரவாயில்லை, இப்ப படிக்கட்டும், அப்புறம் படிச்சு முடிச்சோன அவன் தொழுதுக்கட்டும், நோன்பு வச்சுக்கட்டும், ஹிஜாப் போட்டுக்கட்டும் ஒரு பெற்றோர் முடிவெடுத்தார்கள் என்றால் முடிஞ்சு போச்சு ஈமான், முடிஞ்சு போச்சுங்க ஈமான். ஹலாஸ், அவ்வளவுதான். அல்லாஹ்வுடைய கட்டளையை மனிதர்களின் விருப்பங்களுக்காக, மனிதர்களின் செல்வங்களுக்காக விட்டு கொடுத்து விட்டால் முடிஞ்சு போச்சு. காலேஜில் நல்ல ஸ்டாண்டர்டான காலேஜ், இந்த காலேஜில் என் பொண்ணு படிச்சா ஹிஜாபு போட முடியாது, அல்லது அந்த கோர்ஸ் படிச்சா ஹிஜாபு போட விட மாட்டாங்க அப்படின்னுங்கிற ஒரு காரணத்துக்காக அந்த கோர்ஸை விட்டு வெளியே வந்து உங்க பிள்ளைய வீட்டில் வச்சா நீங்க குரபாக்கள். தூபா லில் குரபா, தூபா லில் குரபா, அவர்களுக்கு நற்செய்தி இருக்கிறது. இல்ல என் பொண்ணு ஹிஜாப் போடாட்டாலும் பரவாயில்லை,
டாக்டர் படிக்கும் போதோ அல்லது பிசியோதெரபி படிக்கும் போதோ என் பொண்ணு ஹிஜாபா போடுறதுக்கு காலேஜ்ல பெர்மிஷன் இல்ல அல்லது இந்த ஸ்கூல்ல பெர்மிஷன் இல்லைன்னு தெரிஞ்சும் அல்லாஹ் கூறியிருக்கின்ற கட்டளைக்கு மாற்றமாக உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வளர்த்து விட்டால் அந்த பிள்ளை வயசு ஒன்னும் தெரியாம இருந்துச்சுன்னா அவங்க ஈமான் பாதுகாக்கப்படும். உங்களுக்கு தெரிஞ்சும் பண்ணீங்கன்னா முடிஞ்சு போச்சு உங்க ஈமான். நீங்க அல்லாஹ்ட்ட நாளைக்கு மறுமையில சொர்க்கத்தை கேட்கறதுக்கு தகுதி இல்லாம ஆயிரும். அப்போ இந்த சமுதாயத்தை கொண்டு போய் இப்ப எங்க நிறுத்துறது? போய் பாருங்க, காலேஜுகள்ல போய் பாருங்க, வேலைக்கு போகக்கூடிய முஸ்லிம் பெண்களை போய் பாருங்க. போகும்போது நல்ல ஹிஜாப் முகத்தெல்லாம் மறைச்சிட்டு அப்படியே முஸ்லிம் பெண்ணுடைய அத்துணை அடையாளங்களும் உள்ளது போன்று நடந்து செல்வார்கள். உள்ள போன உடனே படிக்கட்டில் ஏறும் போதே கழட்டி உள்ள வச்சுட்டு வெறும் ஆடையில கைகளையும் தன்னுடைய உடல் அங்கங்களையும் காட்டிக்கொண்டு வெளியே நிற்பார்கள். இப்ப யாரை ஏமாத்துறதுக்கு இந்த ஹிஜாப்? யாரை கட்டுப்படுறதுக்கு இந்த கட்டளை? அல்லாஹ் அக்பர், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அன்பிற்கினியவர்களே, இன்று பார்க்கிறோம் பல வேலை நடக்கும் இளைஞர்களாக இருக்கக்கூடிய சொல்ற பல வேலை நடக்கக்கூடிய நிறுவனங்கள், ஆபீஸ், கம்பெனி தொழுக முடியல, ஜும்மா தொழுக முடியல. ஆனா நம்ம இளைஞர்கள் அங்க வேலை செய்யறாங்களா இல்லையா? வேலை செய்யறாங்களா இல்லையா? வேலை செய்யலாமா? செய்யலாமா? ஒரு ஆபீஸ் மேனேஜர் ஒரு ஆள்கிட்ட சொல்றாரு, இங்க பாருங்க, இங்க படிச்சு இங்க வேலை பார்த்தீங்கன்னா ஜும்மா தொழுக முடியாது, ஃபர்லான தொழுக முடியாது, நீங்க இருக்கிறனா இருங்க, இல்லைன்னா போங்க, இது சம்பளம் போயிருமே அப்படின்னு தொழுகை விட்டா யாராயிருவா? யாராயிருவா? காஃபிர். அல்லாஹ்வுடைய கட்டளையை மறுத்து அல்லாஹ்வுடைய கட்டளையை மக்களின் விருப்பங்களுக்காக விட்டுக் கொடுத்தவர்களாக மாறிவிடுவார்கள். வேலையாவது எதுவாவது, லட்சமாவது கோடியாவது, ஜமாத்தோட ஒரு நிறுவனத்தில் தொழ முடியாதா? அந்த நிறுவனம் எனக்கு தேவையில்லை, உரபாவா மாறிடுவீங்க. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இதான் அன்பிற்கினியவர்களே அல்லாஹ் கொடுக்கின்ற சோதனை. அல்லாஹ் உரபாக்களை தேர்ந்தெடுப்பதற்கு அல்லாஹ் கொடுக்கின்ற சோதனை. 2000 ரூபாய்க்கு சம்பளத்தில் வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, 2 லட்சம் ரூபாய்க்கு சம்பளம் வரும். ஒரே ஒரு ஷர்த்து, தொழுகையை நிறைவேற்ற முடியாது, ஜும்மாக்கு மட்டும் போய்க்கு வந்துக்கலாம் பள்ளிவாசலுக்கு அப்படிங்கிற ஒரே ஒரு ஷர்த்தை அல்லாஹ் கொடுப்பான். ஏத்துக்கிட்டீங்க, முடிஞ்சு போச்சு. உரபாவாக மாற வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய கட்டளை. இதற்காக இந்த உலகம் செல்வம் என்ன, இந்த உலகமே எதிர்த்து என்னிடத்திலே நீ இதை செய் என்று வற்புறுத்தினாலும் தனியாக நின்று என் ரப்புடைய துணையோடு நிற்பேன், முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய தோழர்களை பார்த்து இந்த வார்த்தையை சொன்னார்கள். அல்லாஹ் அக்பர். ஹஜ்ஜத்துல் விதா, அதுக்கு முன்னாடி கடைசி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல உம்ரா கிளம்பினாங்கல்ல, தடுத்தாங்கல்ல, ஹுதைபியா உடன்படிக்கை நடந்துச்சு இல்ல, சஹாபாக்களுக்கு பிடிச்சதா? விருப்பம் வந்துச்சா? உமர் சட்டையை பிடிச்சிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, ஹக்கில் இருக்கிறோமா இல்லையா? காஃபிர்களுக்கு ஏன் வளைந்து கொடுத்து போகிறீர்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க, கேட்கவே இல்லைங்க. அல்லாஹ்க்கு இவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க, சஹாபாக்களை இடம் கொடுக்கல மனசு சஹாபாக்களுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், என் தோழர்களே, இது என் ரப்புடைய கட்டளை, இந்த கட்டளையை நான் ஏற்று நடக்கிறேன். நீங்கள் ஏற்க மறுத்து இந்த கூட்டம் என்னை விட்டு சென்று விட்டாலும் என் ரப்பு என்னை கைவிட மாட்டான், சென்று கொள்ளுங்கள். எவ்வளவு பெரிய வீர முழக்கம் பாருங்கள், ஒரு உரபாவின் வார்த்தையை பாருங்கள். இந்த கட்டளையை ஏற்றுக்கொள்ளும் காரணத்தால் என்னுடன் போர் புரிந்து எனக்காக வாழ்கின்ற நீங்கள் சென்று விட்டாலும் என் ரப்பு என்னை கைவிட மாட்டான், சென்று கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இவர்தான் குரபா, இவர்கள்தான் குரபாக்கள். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில் இதை படியுங்கள். அல்லாஹ் அக்பர். அன்பிற்கினியவர்களே, இன்று பார்க்கிறோம்
நம்முடைய இளைஞர்களுக்கு மத்தியிலும் சரி, முஸ்லிம் பெண்களுக்கு மத்தியிலும் சரி, அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிற ஒரு முஸ்லிமுக்கு இருக்க வேண்டிய அடையாளங்கள் மறைந்து கொண்டிருக்கிறது. அல்லது அது இல்லவே இல்லை என்று கூட சொல்லும் அளவிற்கு இந்த சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது. ஆண்களுக்கு தாடி வைக்கிறது, பெண்களுக்கு இஸ்லாம் கூறக்கூடிய ஹிஜாபை அணிகிறது. அவ்வளவு காலம் தாடி வைக்காம இருப்பாரு, அவ்வளவு காலம் வலுவலுன்னு வலிச்சிருப்பாரு. மக்கள்லாம் அவர் நல்லா மதிப்பாங்க, நல்லா பார்ப்பாங்க. அம்மா அப்பாலாம் அவ்வளவு அழகா கவனிப்பாங்க. என் பிள்ளை எவ்வளவு அழகா இருக்கான் பாருன்னு சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதித்த தாடிய கொஞ்சம் வளர்த்துட்டு வருவார். என்ன கிழவ மாதிரி ஒசாமா பில்லடன் மாதிரி தாடி வச்சிருக்க? உண்மையா இல்லைங்க நான் சொல்றது? எங்க வீட்டில் நடந்தது சொல்றேன், உங்க வீட்டில் நடந்திருக்கு நான் சொல்றேன். என்ன இவ்வளவு கேவலமா அசிங்கமா இருக்கிற? போய் வலிச்சிட்டு வா. இந்த வயசுல இதெல்லாம் வைக்கணுமா? 30 வயசு 40 வயசு 50 வயசு 60 வயசுல வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் ஏத்துக்கிட்டு வலிச்சிட்டா யாருக்கு கட்டுப்பட்டு யாரை வணங்கினவர் ஆயிடுவாரு? யாரை வணங்கினவர் ஆயிடுவாரு? தாடி தானுங்க, சுன்னத்து தானே. இறக்கிட்டா அம்மா அப்பாவுக்காக நீங்க சொல்லிட்டீங்க, அது சுன்னத்து தான், விட்டா பாவம் தான். ஆனா யாருக்காக விடுறீங்க? அதாங்க முக்கியம். தாடி வைக்கிற சுன்னத்து தானுங்க, விட்டா என்னங்க? விடுங்க, அது பிரச்சனை இல்ல, பாவம் தான், அல்லாட்ட மன்னிப்பு கேளுங்க, அது ஒண்ணு இல்ல. யாருக்காக விடுகிறீர்கள்? உங்கள் வேலைக்காகவா, கல்விக்காகவா, படிப்பிற்காகவா, பெற்றோர்களுக்காகவா? அந்த பெற்றோர்கள் உங்களுக்கு தேவையில்லை, விட்டு விடுங்கள், நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அதற்கு பிறகு அவ்வளவுதான். அவங்க பேசலையா பரவாயில்லை, நான் தாடி வச்சிருக்கேன், என் ரசூலுடைய சுன்னத்து நான் செய்யறேன், நீங்க பேசாட்டியும் பரவாயில்லை, அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்றுக்கிறதுனால அவன் என்னை கைவிட மாட்டான். இது சொல்லுங்க, குறபாவாயிருவீங்க. எங்க அம்மா அப்பா பெத்து வளர்த்தவங்க, 40 வருஷம் எனக்கு சாப்பாடு போட்டவங்க, என்ன படிக்க வச்சவங்கன்னு முடிவு பண்ணி எடுத்துட்டீங்க. அந்த மாதிரி தான் பெண்களுக்கும். ஹிஜாபே போட்டிருக்க மாட்டாங்க. கல்யாணம் முன்னாடி வரைக்கும் ஹிஜாபே போட்டிருக்க மாட்டாங்க. ஒரு பெண் சுமையான்னு வச்சுப்போமே, ஒரு சுமையா ஹிஜாபே போடலை. திருமணத்துக்கு முன்னாடி நல்லா மேக்கப் பண்ணிட்டு, நல்லா முகத்தை வெள்ளை வெளியா ஆக்கிறதுக்கு மேக்கப்லாம் பண்ணிட்டு, உதடு ஃபுல்லா சாயம் பூசிட்டு, நல்லா டைட்டா ஆடை போட்டுட்டு வெளியே வந்த ஒரு பெண்மணி. கல்யாணம் முடிஞ்சாச்சு. கணவன் அந்த கோலத்தை தான் விரும்புறான். கணவன் அந்த கோலத்தை தான் விரும்பினான். அந்த பெண்ணிடத்தில் இருந்து ஒரு நைட்டு உட்கார்ந்து பார்க்கறாங்க, குர்ஆனை ஹதீஸை படிக்கிறாங்க. அல்லாஹ் அக்பர், சிந்திக்கிறார்கள். மறுநாள் காலையில் பார்த்தா ஹிஜாப், மறுநாள் காலையில் பார்த்தா அலங்காரம் இல்லை. கணவன் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. கணவன் சொல்றா, என்ன கோலம் இது? ரொம்ப எக்ஸ்ட்ரீம், ரொம்ப பெருசா போயிட்டு, நீ தேவையில்லை, நீ உனக்கு பிடிக்கவே இல்லை. அப்போ அந்த பெண் கலைஞ்சிட்டா கணவனுக்காக போச்சு. அந்த கணவனை அதற்காக இழந்து விட்டால் குரபா. தேவையில்லை, அப்படி ஒரு கணவன் தேவையில்லை. அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றம் செய்யக்கூடிய மனைவியும் தேவையில்லை. தலாக் சொல்லி விடுங்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய கட்டளையை பின்பற்றுவதற்கு உங்கள் கணவன் உங்களுக்கு தடையாக இருந்தால் தலாக் சொல்லிருங்க, அல்லது ஹுலு வாங்கிருங்க. அதை விட சிறந்த கணவனை அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான் என்ற நம்பிக்கையோடு அல்லாஹ் கொடுப்பான் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இந்த உலகத்திலே தடையாக இருக்கக்கூடிய அத்துணை உறவுகளையும் துண்டித்து எரிந்து விடுங்கள். அவங்களுடைய உறவுக்காக ரப்புடைய உறவை துண்டிச்சிடாதீங்க. அவங்களுடைய உறவுக்காக ரப்புடைய உறவை துண்டித்து விடாதீர்கள். அவர்களால் எந்த பலனும் இல்லை, உலகத்தில் இல்ல, மறுமையிலே கிடையாது. என்ன செய்ய முடியும் உலகத்தில்? என்ன செய்ய முடியும்? சாப்பாடு போட முடியும். நல்ல சாப்பிட்டீங்களா, நோன்பு வச்சிட்டீங்களா, நீங்க உங்களுக்கு சோகமா இருக்கீங்களான்னு கேட்க முடியும். அவ்வளவுதானுங்க. வேற என்ன செய்ய முடியும் அவங்களால? மறுமையில வந்து என்ன செய்ய முடியும்? ஓடுவான். அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கிறான், உறவை பேணும்படி பேணுகிறேன். அந்த உறவு அல்லாஹ்வுடைய கட்டளையை மாற்றுவதற்காக இருந்தால் அந்த உறவை தூக்கி எறிந்து விடுங்கள். தேவையில்லை. அல்லாஹ் சொல்லியிருக்கிற மாதிரி ஹலாலான முறையில அவங்களுக்கு என்னென்ன உரிமைகளை நிறைவேற்றணுமோ அந்த உரிமையை மட்டும் நிறைவேற்றிட்டு வாழுங்க. இல்ல எனக்கு குடும்பம் தான் பெருசு, எனக்கு கணவன் தான் பெருசு, எனக்கு புள்ள தான் பெருசுன்னு சொன்னீங்கன்னா அல்லாஹ்வுடைய உறவு துண்டிச்சு போயிடும்.
நீங்க எப்படி அல்லாஹ்வை புரிஞ்சு வச்சுக்கிறீங்களோ அந்த மாதிரி தான் அல்லாஹ் உங்களை வழங்கி வச்சிருப்பான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்கினியவர்களே, வாருங்கள் செல்லுவோம். சஹாபாக்களுடைய ஈமானுடன் நம்முடைய ஈமானை உரசி பார்ப்போம். நம்முடைய நிலைமையோடு அவர்களின் நிலைமைகளை ஒத்து பார்ப்போம். எப்படி வாழ்ந்தாங்க உரபாக்கள்னு சொல்லி, எப்படி வாழ்ந்தார்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு கட்டுப்படுவதிலே, அல்லாஹ்வுடைய மார்க்க கட்டளைகளுக்கு பாதிப்பாக என்ன வந்தாலும் சரி உறுதி, தட்டு மாறவே மாட்டாங்க சஹாபாக்கள். அதான் சொல்றான், அவங்க ஈமான் கொண்ட மாதிரி ஈமான் கொள்ளுங்க அல்லாஹ் குர்ஆன்ல. அவங்கள மாதிரி அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளுங்க அல்லாஹ் அதான் சொல்றான். அப்துல்லா பின் ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு வர்தா, ரோம் தேசத்திற்கு பைஹகியிலே வருகிற ஒரு அறிவிப்பை உங்களுக்கு சொல்கிறேன். ரோம் தேசத்திற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பி வைக்கிறார்கள். فذهبوا به الى ملكهم فقالوا له ان هذا من اصحاب محمد. புடிச்சிட்டு வந்தாங்க அவரையும் ஒரு கூட்டத்தையும். ரோம் தேசத்தை ஆளக்கூடிய அரசன் கிறிஸ்துவன் புடிச்சிட்டு வந்து நிறுத்தியாச்சு. இந்த அரசன் அப்துல்லா பின் ஹுதாஃபாவின் தோற்றத்தை பார்த்து முதல் வார்த்தையை கேட்டான், ஹல் அன்த நஸ்ஸர வ அஷ்ரிகக ஃபி முல்கி வ சுல்தானி. பார்ட்னர் என் கூட ஆட்சியில அதிகாரத்தில் பங்கு தந்துடுறேன், பாதி பங்கு பார்ட்னர் ஆயிரு, ஒரே ஒன்று மட்டும் செய்ய, இஸ்லாமை விட்டுட்டு கிறிஸ்தவ மதத்துக்கு வந்துடும். லவ் அஅதைதனி மா தம்லிக் வ ஜமீஅ மா மலக்கத்துல் அரப். நீ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்தையும் அரபுகளிடத்தில் இருக்கக்கூடிய அத்துணை ஆட்சி அதிகாரங்கள் இடங்களையும் எனக்கு கொடுத்தாலும் சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன், இதன் அக்துலுக, கொன்னு போடுவேன். இப்படிலாம் பேசிட்டு இருந்த அப்துல்லா பின் ஹுதாஃபா வெட்டி எறிந்து விடுவேன், தூக்குங்கட்டான். நீத்தப்படுறாங்க. அப்துல்லா பின் ஹுதாஃபா பார், நெருப்பு சட்டையை எரிக்கிறான். இன்னி பாத்திரம் கொதிக்குது. 2 காவலாளிகளை அழைத்து வந்து முக்குகிறார். கைகள் கால்கள் எல்லாம் தனித்தனியாக பிரிந்து ஓடுகிறது. அப்துல்லா பின் ஹுதாஃபா பார், என்ன செய்கிறாய்? கை நீட்டாங்க. கொன்னுக்க, கொலை செய்து கொள், வெட்டிக்கொள் என்னை. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். தூக்குங்கட்டான். வெண்ணி பாத்திரம் கீழே, அப்துல்லா பின் ஹுதாஃபா தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கிறார். நெருக்கத்திலே வருகிறார் அப்துல்லா பின் ஹுதாஃபா அழுகிறார். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்துல்லா பின் ஹுதாஃபா, மா அபாக, ஏன் அழுகிறாய்? அபாகனி அன்னி குல்து ஃபி நஃப்ஸி துலக்க ஸஆ. நான் ஏன் அழுகிறேன் தெரியுமா அரசனே? ஏன் அழுகிறேன் தெரியுமா? ஒரு உரபாவுடைய வார்த்தையை பாருங்கள். நான் மரணத்தை நெருங்கிவிட்டேன், எனக்கு தெரிகிறது. ஆனால் அல்லாஹ்வுக்கு இழப்பதற்கு என்னிடத்தில் இருப்பது இந்த உயிர் மட்டும்தான். இதையும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு இழந்து விட்டால் வேறொரு உயிர் எனக்கு இல்லையே. எனக்கு ஒரு ஆசை, என் உடம்பில் உள்ள ரோமங்கள் எல்லாம் எனக்கு உயிராக இருக்க வேண்டும். அந்த ரோமங்களை ஒன்றன் பின் ஒன்றாக இதே வேதனையை சுவைத்தவாறு இறக்க வேண்டும். கடைசி உயிரும் எனக்கு அந்த நிலைமையில் தான் இறக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. ஆனால் அந்த ஆசை நிறைவேறாதே என்று நினைக்கும் பொழுது கண்கள் கலங்குகிறது. சொல்லி தாங்க முடிச்சாங்க அப்துல்லா பின் ஹுதாஃபா. அப்துல்லா, என் நெற்றிகளை முத்தமிடு, உன்னை நான் விட்டு விடுகிறேன். சொன்னாங்க அப்துல்லா, நான் முத்தமிட தயார், என்னை மட்டும் விடக்க கூடாது, எனக்கு என் கூட சேர்ந்து கைதி பண்ண எல்லாரையும் விட்டுரு. சரி விட்டுற உரபா. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். வந்துடுறாங்க. உமர்ட்ட சொல்றாங்க, உமரே, அப்துல்லா பின் ஹுதாஃபா இப்படி நடந்தார், அவர் நெத்தியிலே முத்தமிட்டு விட்டார். உமர் சொன்னாங்க, ஃபகால உமர், ஃபஹக்கு அலா குல்லி முஸ்லிமின்
முஸ்லிம்கள் எல்லோருக்கும் கடமை அப்துல்லா பின் ஹுதாஃபாவின் நெற்றியில் முத்தமிடுவது. லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ். இதான் அன்பிற்கினியவர்களே உறவாக்கல். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றமாக என்ன வந்தாலும் சரி, கோடி வந்தாலும் செல்வம் வந்தாலும் வேண்டாம். எனக்கு அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீதாகணும், அல்லாஹ்வுக்காக என் உயிர் போகணும். அதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க, அதுக்கு வழி இல்லைன்னா கொன்றுங்க. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். எவ்வளவு பலகீனமான ஈமானுடன் இருக்கிறோம் அன்பிற்கினியவர்களை சிந்தித்து பாருங்கள். எவ்வளவு உலகத்துடன் பிடிப்புடன் இந்த உலகத்தையே நம்முடைய நோக்கமாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குரபாக்கள் என்பவர்கள் துன்யாவை விட்டு விலகியவர்கள் அல்ல, ஜாஹித் அல்ல. அப்படி புரிஞ்சுக்க கூடாது. துன்யாவே வேணாம், அல்லாவே எதுவுமே வேணாம், எனக்கு நான் விட்டு விலகிறேன் சொல்லக்கூடியவங்க அல்ல குரபாக்கள். அவர்களுக்கு இருக்கும் அல்லாவிற்காக கொடுப்பார்கள். எதுவுமே வேணான்னு விலகிறவங்க இல்ல குரபாக்கள். எல்லாவற்றையும் அல்லாவிற்கு அர்ப்பணிப்பவர்கள் குரபா. புரியுதா? வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? அல்லாஹ் அக்பர். வாங்க அடுத்து ஒரு சஹாபி, நமக்கு நெருக்கமான ஒரு தோழர். அல்ல நாளைக்கு மறுமையில் அவங்களை நெருக்கமாக ஆக்கி வைக்கணும் நம்மளோட. அவங்கள உட்கார்ந்து நம்ம நாளைக்கு மறுமையில் இன்ஷா அல்லாஹ் பேசணும் அவங்களுடைய வேதனையை பற்றி. அவர் நடந்து வந்தால் தெருவெல்லாம் மணக்கும், அவர் நடந்து வந்தால் தெருவெல்லாம் மணக்கும். 40 தீனார்களுக்கு ஆடை அணிந்து வருவார். சுப்ஹானல்லாஹ். அவர் ஆடையை பார்த்து மக்கள் ஏங்குவார்கள், பெண்கள் எல்லாம் பின்னாலே அலைவார்கள் அவர்களுக்கு பின்னால். யார் அவர்? முஸ்அப் இப்னு உமைர். ஒரு முறை வருகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே அழுகிறார்கள். யா முஸ்அப், எப்படி இருந்தாய் நீ? எப்படி இருக்கிறாய் இப்போது முஸ்அபே? சுப்ஹானல்லாஹ். ஏங்க பிடிக்கலையா அவங்களுக்கு அந்த வாழ்க்கை? அவங்கள்ட்ட இல்லையா? அம்மா அப்பா என்ன சொன்னாங்க? இஸ்லாமை ஏற்றுக்கிட்டேன்னா போயிரு, வெளியே போயிரு. ஒரு சொத்தும் கிடையாது, ஒரு செல்வமும் கிடையாது. வெளியே வந்தாரா இல்லையா? குரபா இவர்தான், இவர்தான் குரபா. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அவருடைய நிலைமை எப்படி மாற்றுகிறான்? உஹது போர்க்களம், உஹது போர்க்களம். ஷஹீத். எவ்வளவு நறுமணமோடு வளர்ந்த உடம்பு, எவ்வளவு பெரிய ஆடைகளை அணிந்து மக்களை கவர்ந்த அந்த ஆடையின் உடம்பு, கஃன் துணியை போர்த்துவதற்கு கூட நிலைமை இல்லாமல் இருக்கிறது என்பதற்கினவர்களே குரபாக்களாக, ஒன்றுமே இல்லாதவர்களாக, ஒன்றுமே தேவை இல்லாதவர்களாக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக அனைத்தையும் இழந்துவிட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஒரு வார்த்தைக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து, ஒரே ஒரு வார்த்தை, எதுவும் இல்லை, லா இலாஹ இல்லல்லாஹ். சஹாபாக்களுடைய மூச்சு இது, சஹாபாக்களுடைய பேச்சு இது, சஹாபாக்களுடைய சிந்தனை இது, சஹாபாக்களுடைய நோக்கம் இது, சஹாபாக்களின் வாழ்க்கை இது, சஹாபாக்களின் மரணமும் இது. காலை மூடினால் தலை தெரிகிறதாம், தலையை மூடினால் கால் தெரிகிறதாம். கவிதை இல்லை என்பதை உணர்ந்து பாருங்கள், புரியும். கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து பாருங்க, தெரியும். நமக்கு நேற்று 10,000 ரூபாய் சம்பளம் கிடைச்சிருக்கும், இன்னைக்கு 5,000 ரூபாய் குறைஞ்சிருக்கும். தொழுகை மறந்து போயிடும், தொழுகையே மறந்துடும். அல்லாஹ்வை குறை சொல்ல ஆரம்பிச்சிடுவார். என்ன ரப்பே, என்னதான் சோதிப்பியா நின்று, என் சம்பளத்தை தான் குறைப்பியா நின்று அல்லாஹ்வே குறை சொல்ல ஆரம்பிச்சிடுவார். அபு ஹந்தலா, இன்னி ரஅய்துல் ஹந்தலா யுக்ஸிலுல் மலாயிகா பிமாஇல் முஸ்ன் பிசிஹாஃபில் ஃபில்லா. வெள்ளி குவளைகளை வைத்துக்கொண்டு ஹந்தலாவை மேகத்தின் நீர்களால் மலக்குகள் குளிப்பாட்டுவதை நான் பார்க்கிறேன். யார் அபு ஹந்தலா? திருமணம் முடித்து முதலிரவு, திருமணம் முடித்து முதலிரவு கழிகிறது. உறங்கிக் கொண்டிருக்கிறார் அபு ஹந்தலா. ஹய்யா அலல் ஜிஹாத், ஹய்யா அலல் ஜிஹாத். எழுந்தார், கவசத்தை அணிந்தார், மனைவியை கூட திரும்பி கூட பார்க்கவில்லை. அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக புறப்பட்டு விட்டார்.
வருமா நமக்கு? வருமா? சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹந்தலாவை மலக்குகள் குளிப்பாட்டுகிறார்களே, மனைவியிடத்திலே சென்று கேட்டு வாருங்கள், ஏன் ஹந்தலா குளிப்பாட்டப்படுகிறார்? ஹந்தலா ஜுனூபுடைய காலத்திலே வந்தார். வரணும்னு அவசியம் இல்லை அபு ஹந்தலாக்கு, அவருக்கு அந்த நினைவே இல்லை. அல்லாஹ்வுடைய பாதையில போகணுங்கிற சிந்தனை வந்துருச்சு, முடிஞ்சு போச்சு, உலகம் மறந்துடும். உரபாக்களுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை வந்தால் உலகத்தை மறந்து விடுவார்கள். தான் உரபாக்கள்கிட்ட இருக்கக்கூடிய முதல் தன்மை. அல்லாஹ்வுடைய கட்டளை வந்தால், அல்லாஹ்வுடைய தூதரினுடைய கட்டளை வந்தால், துன்யாவுடைய கட்டளைகளையோ கலாச்சாரத்தையோ குடும்பத்தையோ உறவினர்களையோ மனைவியையோ பெற்றோர்களையோ சகோதரர்களையோ உலகத்தையோ பார்க்க மாட்டான். பேசுறான், திட்டுறான், ஏதோ சொல்றான், நம்மள அப்படிங்கிறான் இப்படிங்கிறான், ரொம்ப இது பண்றான் அது பண்றான், ஒன்றும் தேவையில்லை. ரப்புக்கு செய்யற அவன் எனக்கு கூலி கொடுப்பான், உன்னை வச்சு எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, போய்க்க, அவ்வளவுதான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். பிலால் குரபா, அபு ஹந்தலா குரபாவை சேர்ந்தவர், குரபா கூட்டத்தை சார்ந்தவர் ரலியல்லாஹு அன்ஹும். உமர், அபூபக்கர், பிலால், ஹப்பாப். உமர்ட்ட வர்றாங்க, ஹப்பாப், ஹப்பாப் ஏன் வந்திருக்கிறாய்? உமரே, உனக்கு உண்டு நான் காட்ட வேண்டும். எங்கிட்ட ஒன்னே ஒண்ணுதான் சொன்னாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ், வாயால விட்டுன்னு சொன்னாங்க, நான் கேட்கல. வாயால விட்டுன்னு சொன்னாங்க, கேட்கல. நெருப்புல படுக்க வச்சாங்க, நான் பாரு என் சட்டையை கழட்டின்னு சொல்லி அபு ஹப்பாப் தன்னுடைய சட்டையை கலட்டி காமிக்கிறார் உமர் இடத்திலே. முதுகுல தோலை இல்லைங்க, எலும்பு தெரியுது வெளியே. பார்த்துட்டு தாராதாரையா அழுகிறான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். உரபாக்கள் என்று இருக்கிறவர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு சிரமம் என்றால், அல்லாஹ்வுடைய கட்டளை என்றால், அல்லாஹ் ஒருவன் எனக்கு போதுமானவன், அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளை எனக்கு போதுமானது, அந்த கட்டளையை தவிர வேறு எந்த கட்டளையும் எனக்கு தேவையும் இல்லை, அவசியமும் இல்லை. அதற்கு நான் அந்த கட்டளைகளை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் கூட எனக்கு தேவையில்லை, போங்க. அதுக்கு சேர்ந்து வந்தீங்கன்னா சேர்த்துப்பேன், பிரிஞ்சு போனீங்கன்னா பிரிச்சிருவேன். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்கினியவர்களே, இவர்கள் தான் குரபாக்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தூபாவுடைய நற்செய்தியை இன்னொருவருக்கும் சொன்னார்கள். அவர்கள் யார்? அந்த குரபாக்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்னு சொன்னா, நல்ல மேடை கிடைச்சாதான் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுவேன், நல்ல ஏசி கார் கிடைச்சாதான் ஏசி ரூம் கிடைச்சாதான் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுவேன், தெருவுல இறங்கினா லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல மாட்டேன்னு சொல்றவங்களா அவங்க தான் உரபாக்களா? எனக்கு வாய்ப்பு கிடைச்சா சொல்லுவேன், எனக்கு நேரம் இருந்தா நான் செய்வேன், இதை நேரம் இல்லைன்னா இதை செய்ய மாட்டேன், எனக்கு துன்யாவுடைய வேலை தலைக்கு மேல இருக்கு, இதுல நீங்க மார்க்கத்தை படிக்க சொல்றீங்களா, மார்க்கத்தை கேட்க சொல்றீங்களா, இதெல்லாம் எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்றவங்களா குரபாக்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யார் தெரியுமா சொர்க்கத்தை குறித்து நற்செய்தி பெற்றவர்? வன்தகஸ வஇதா ஷீக வன்தகஷ தூபா லிஅப்தின் ஆகிதின் பின்இனாஇ ஃபரஸிஹி ஃபீ ஸபீலில்லாஹ் அஷ்அஸ ரஅஸுஹு முக்பரத்தன் அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய பாதைக்காக வேகமாக குதிரையிலே முகமெல்லாம் தூசி வடிந்தவராக தலையெல்லாம் பரட்டை கோலத்திலே ஓடுகிறார். சுப்ஹானல்லாஹ். கதமாஹு இன் கான ஃபில் ஹராஸா கான ஃபில் ஹராஸா. அவருக்கு போரிலே முதல் வரிசையிலே இடம் கிடைத்தால், போரிலே தலைமை தாங்கி அந்த போரை நடத்துவதற்கு இடம் கிடைத்தால் அதை செய்வார். கொடுத்தாங்கன்னா ஏற்றுப்பார். இன் கான ஃபிஸ் ஸாகா இறுதியில் தான் அவருக்கு இடம். போர் கைதிகளுக்கு உதவி செய்வதால் அவருடைய வேலை என்று வந்தாலும் அதையும் செய்வார். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இதா இஸ்தஅதன லம் யுஅதன் லஹு. அவர் கேட்டால் அனுமதி மறுக்கப்படும். தூபா குரபா கேட்டால், நல்லவர் கேட்டால், சாலிஹீன் அவர் கேட்டால் அனுமதி மறுக்கப்படும். கவலைப்பட மாட்டார். ஏன்? எனக்கு அனுமதி தரலங்கிறதுக்கு அவருக்காக வந்தாரு. யாருக்காக வந்தார்? அவர் சாட்சி சொன்னால் அவர் சாட்சியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் மக்கள்.
போனாலும் அல்லாஹ்வுக்காக நிற்பார். அல்லாஹ்வுக்காக கேவலமா ரப்பை ஏற்றுக்கொள்கிறேன் உனக்காக. என்னை பார்த்து மக்கள் சிரிக்கிறார்களா, ஏற்றுக்கொள்கிறேன் உனக்காக. என்னை பார்த்து மக்கள் கேவலமாக பேசுகிறார்களா, ரப்பை ஏற்றுக்கொள்கிறேன் உனக்காக. உன்னுடைய கட்டளை ஏற்றுக்கொள்வதற்காக இவர்கள் சென்று விட்டார்களா, கவலையாக இருக்கிறதா, இந்த கவலையும் உனக்காக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னால் அவர்களுக்கு ஃபத்தூபா நற்செய்தி இருக்கிறது சொர்க்கத்தை குறித்து. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரியவர்களே, மாறுங்கள். நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய கட்டளைகள் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான். அவர்கள் தான் நம்முடைய வழி, அவர்கள் தான் நம்முடைய மார்க்கம். அவர்களை விட வேறு யாருடைய கட்டளைகள் வந்தாலும் அவர்களுடைய கட்டளையை அவர்களுக்கே கொடுத்து விட்டு வந்து விடுங்கள். அவர்களுடைய சிந்தனைகளை அவர்களுடைய சிந்தனைக்கே விட்டுவிட்டு அல்லாஹ்வின் பக்கமும் அல்லாஹ்வுடைய தூதரின் பக்கமும் வந்து விடுங்கள். உரபாக்களாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். சுப்ஹானல்லாஹ். உரபாக்கள் பேச்சில் மட்டுமல்ல செயலிலும் வீரர்கள். பேச்சில் மட்டுமல்ல செயலிலும் வீரர்கள். ஒரு உரபா ஃபஜ்ருக்கு பாங்கு சொல்லப்பட்ட பிறகு தூங்கிக் கொண்டிருக்க மாட்டான். ஒரு உரபா துஹருக்கு அதான் சொல்லப்பட்ட பிறகு வேலை பார்த்து கொண்டிருக்க மாட்டான். ஒரு உரபா மக்ரிபுக்கு தூங்கிக் கொண்டிருக்க மாட்டான், இஷாவிற்கு தூங்கிக் கொண்டிருக்க மாட்டான். உரபா அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வுடைய பார்வைக்காக முதல் சப்பிலே வந்து தொழுகை எதிர்பார்த்து அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டுவான். காலையிலே ஃபஜ்ரிலே அவனை பார்க்கலாம் பள்ளியிலே, மாலை அஸரிலே பார்க்கலாம், ஐஷாவிலே பார்க்கலாம். உலகத்தின் சிந்தனைகள் எதுவும் அவனுடைய வணக்க வழிபாடுகளுக்கோ அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மாற்றுவதற்கோ தடையாக இருக்காது. தடையாக இருந்தால் அவற்றை விட்டுவிட்டு அல்லாஹ்விற்காகவும் அல்லாஹ்வுடைய தூதருக்காகவும் மாறி விடுவார்கள். துன்யா கிடைத்தால் ஏற்றுக்கொள்வார்கள். அந்த கட்டளையை பின்பற்றுவதால் துன்யா கிடைக்கவில்லை என்றால் விட்டுவிட்டு துன்யாவே வேண்டாம் என்று அல்லாஹ்வின் பக்கம் வந்து விடுவார்கள். அல்லாஹ் விரும்பினால் அவர்களுக்கு கொடுப்பான், இல்லை என்றால் கொடுக்க மாட்டான். கொடுக்கவில்லை என்றாலும் பொருந்திக் கொள்வார்கள். அல்லாஹ் அந்த கூட்டத்திலே என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. உரபாக்களாக அல்லாஹ் நம்மை மாற்றுவானாக. இந்த சமுதாயத்தை மறுபடியும் தௌஹீதிலே, ஈமானிலே, இறையச்சத்திலே எழுப்புவதற்கு அந்த சமுதாயத்தை நோக்கி அந்த சமுதாயத்தின் சிந்தனையை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் கொடுப்பானாக. இறையச்சத்திலும் தௌஹீதிலும் அல்லாஹ்விற்கு கட்டுப்படக்கூடிய தன்மையிலும் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் பயப்படாத தன்மையை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்து அருள் புரிவானாக. அல்லாஹ் நம்மை உரபாக்களாக அங்கீகரித்து நாளை மறுமையிலே உண்மையான உரபாக்களோடு வாழ்ந்து பழகி அவர்களோடு மகிழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்து அருள் புரிவானாக. அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வஸ்தக்ஃபிர்னி அன்கும்.